அப்புறம் அருமையான கண்டுபிடிப்பு என்கிற முறையில் நம்ம மா சுப்பிரமணியத்தை அறிவிக்கலாம். அறிவிக்கலாம். சிறந்த உளறல் வாயர் என்ற முறையில் 2 பேருக்கு போட்டி. யாருக்கு? திருமாவளவனுக்கும் போட்டி, ரகுபதிக்கும் போட்டி. அதில் திருமாவளவனே வென்றார் அப்படின்னு. அவர் அந்த அளவுக்கு வளர முடியல. இவர் அதிக அளவில் வளரலனால இவர் அண்ணன் வாஸ்துபடி பேசுறதுனால சிறந்த கொத்தடிமை என்கிற முறையில் நம்ம கமலஹாசனுக்கு அந்த பரிசை கொடுக்கலாம். இந்த ஆண்டுடைய சிறந்த கொத்தடிமையாக. அந்த மாதிரி வேற என்ன சொல்றது? சிறந்த வாய்ச்சொல் வீரன்ற முறையில் நம்ம ஆராசா கொடுக்கலாம். கண்டபடி பேசி இது பண்ணுறது. சிறந்த வாயால் கெட்டு போனவர் அவார்டை வந்து கொடுத்துடலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த அமைச்சருடைய நேற்றைய கண்டுபிடிப்பு. நான் கூட ட்விட்டரில் போட்டிருந்தேன். இது எல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது உண்மைதானே. சபாநாயகர் நேற்று அதுக்கு மேலே சொல்லியிருக்காருண்ணா அப்பாவன். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, கஞ்சா இங்கே 1% கூட கிடையாது. சிறந்த மறதி மன்னர்னு அவர் கொடுத்துடலாம். ஏன்னா சபாநாயகர் மரபை மீறி பேசக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா அரசியல் பேசிக்கிட்டு இருக்காரு. அது வெளியூர்லேருந்து தான் வருதான், இங்கே எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஆமாம், கஞ்சா செடியை இங்கே தமிழ்நாட்டில் எங்கே காமிங்க பார்ப்போம். அடிக்க ஹாஸ்பிட்டல்லே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கஞ்சா செடி வளர்ந்து போய் ஃபோட்டோ எடுத்து எல்லா வீடியோ எடுத்து போட்டேன்.